நீங்க குடிங்க ப்ரோ, நமக்கு தான் செட் ஆகுது. ப்ரோ உங்களுக்கு பார்க்கல பப்ஜி ஞாபகம்? ஆமா ப்ரோ, இது பப்ஜி ஞாபகம் வருது ப்ரோ. பழைய இது வெறியா இருக்கும். எல்லாம் தனித்தனியாக இருக்கிறார்கள். ஐயாசாமி ஐவரி கேம் பிளே நோ கமெண்ட்ரி ஓகே. ஓ அப்படி கண்டிப்பா ஓஜிபிடிஸோட ஃபேனா தான் இருப்ப. ஓஜிபிடிஸ் தான் ஐவரி அதிகமாக அழுவ வச்சிருக்கோம். சும்மா டப்பு டிப்பு டப்புன்னு டப்பு டிப்பு டப்புன்னு தல எதுக்கிறதுக்கு ஒருத்தனா இது தைரியசாலியா இருக்கான்ல, அது ஐவரி மட்டும்தான். மத்தவன எது கூட மாட்டான்ல. ரியாட் எனர்ஜி அங்க பாரு, ரியாட் எனர்ஜி ஒரே ஒருத்தன் சொல்லிட்டு 4 பேர் எப்படி கட்ட கட்டுறானுங்கண்ணே. அவங்க அவங்களோட அவ்வளவுதான், 4 பேர் கட்ட முடிச்சிட்டாங்க. ஓடுறான் பாரு, இவன் ஓடுறான் பாரு, அவங்க ஆளுகிட்ட ஆமா ரியாட் காலி கேம்பா குடிங்க தம்பா இருங்க அப்படின்னு ஓடுறான் பாரு. ரியாட் காலி நினைக்கிறேன். தலை தெரிச்சு ஓடுறாரு ப்ரோ. அவங்க படுத்துறான் நினைக்கிறேன் காம்பவுண்ட்ல குப்புன்னு. அவ்வளவுதான் படுத்துறான் படுத்துட்டு ஓடுறான் பாரு. விஎஸ்எஸ் அப்படியே துரத்துறாங்க அவரு. அவன் பாரு இது ஒரு பெரிய மிஸ்டேக் ப்ரோ. யாரு ரியாட் மிஸ்டேக்கா? இல்ல எம்பிடிஎஸ் ஓட மிஸ்டேக். ஓட விட்டுக்க கூடாது ப்ரோ. ஆமா ஓட விட்டுக்க கூடாது. இப்ப மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சாங்க. அவங்களுக்கு கிடைச்ச அட்வான்டேஜ் எல்லாத்தையும் விடுறாங்க. அதான் அந்த ஐஜில உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஐ திங்க் அடுத்த ஜோனும் வந்து யாஸ்னியா ஃபுல்லியா மேட்ச் கொஞ்சம் மோட்டிவேட்டடா விளையாடுறாங்க ப்ரோ. ஒண்ணா விளையாடுறாங்க பாருங்க பிடிஎஸ்எம். வேற வழி இல்ல. யோபி வா என்ன பண்ற, வா விளையாடுவோம் அப்படின்ட்டா. ஃப்ரேம் பாருங்க ஜி, ஃப்ரேம். ஆனா அவங்க மனசு விட்டு இருப்பாங்க லைட்டா, கண்டிப்பா ஷோரா மனசு விட்டு இருப்பாங்க கைஸ். இனிமேல் ஏங்க வாயை திறப்பாரு. ஆகணும். ஜெயிச்சாதான் 2க்கு 2 பாயிண்ட் இருக்கும். ஐவரி எஸ்ஆர்எம்டா? இல்லையே. இல்ல கைஸ், அவன் கோயம்புத்தூர் ப்ரோ. ஐவரி கோயம்புத்தூர்காரன். சார்லாம் சீனா ஜாலியா இருந்திருப்பேன். ஏன் ரியாட் இந்த மேட்ச் ஸ்பிட் ஆடுறாங்கன்னு தெரியல ப்ரோ. ரொம்ப ஸ்பிட் ஆடுறாங்க. ஒருத்தனை காணோம் மலைக்குள்ள. எங்க இங்க இருக்காரு போலீஸ் பில்டிங்ல. அப்படியா? அதான் ஆளே காணோம். ஆமா 4 கில் எடுத்த பங்க். ஆமா பங்க் ஜோன்ல இருக்கான். பங்க் ஜோன்ல தான் இருக்கான். ஆமா எனக்கு தெரிஞ்சு அவங்க இல்ல பங்க் ட்ரம் கார்டு. உண்மையில பங்க் தான் ட்ரம் கார்டு. இல்ல பங்க் தான் அடிக்க போறான். பங்க் தான் பிடி செம்ல முதல் நாக் எடுக்க போறாங்க பாரு. பாரு சைட் பாருங்க பாரு. ஜீஸ் மாட்டிட்டான் பாரு. என்னடா ஸ்பாட்? என்னடா அவன் நிக்கிற வரைக்கும் வெயிட் பண்றாரு. நிப்பாங்கன்னு வெயிட் பண்றாரு. இல்லையே நின்றல தூக்கி இருப்பாரு ப்ரோ. இல்லடா ஃபிக்ஸ் சைட் தான் வச்சிருக்காரு இவரு பங்க். இல்ல இங்க இருந்து ஆள கிராபிக்ஸ் சைட் தூக்கி இருக்கலாம் ப்ரோ. ஓடிட்டே இருக்காங்கல, மிஸ் ஆயிடுச்சுனா இவரோட பொசிஷன் ரிவீல் ஆயிருக்கும். இப்போ முடிப்பீ தான் தெரிஞ்சிருக்கும். லைவ் பாப்பாங்க ப்ரோ. இன்னொன்னு ஆமா ஃபர்ஸ்ட் சான்ஸ் அடிச்சிருந்தா தான் உண்டு. எனக்கு தெரிஞ்சு அங்க பாரு ஸ்பாட் பண்ணிட்டா பாரு. ஜீவ் ஸ்டார்ட் பண்ணனும். இத முதல்லயே போட்டுறலாம். இத முதல்லயே போட்டுறலாம். என்ன ஸ்ப்ரே ப்ரோ லிட்டரலி வெரி தப்புன்னா மச்ச மண்டையில ஒரு அடிதான். ஆனா அவன் டிக்கெட் டிசிப்ளின் பாரு, எவ்வளவு நேரம் அழுத்தவே இல்ல. அத பாராட்டலாம். வேற மாதிரி டிக்கெட் டிசிப்ளின். சிவனே ஈ ஸ்போர்ட்ஸ் மேட்ச் ஆடிட்டு இருந்தவன கூப்பிட்டு ஒருத்தருக்கு ஒரு டிராஃபி, இன்னொருத்தருக்கு பாடம் ப்ரோ. இன்னொருத்தருக்கு எல்லாருக்குமே லெசன். பாக்குற எல்லாருக்குமே ஒரு பெரிய லெசன் அவங்களுக்கு. இது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது. வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கணும்ன்றது. ஆமா உண்மைதான். வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இப்ப தெரியும். சீன் வேலையாவது அப்படின்னு. பங்கனா சத்தியமா ஒரு சூப்பரான ஒரு கேம் பிளே காட்டுறாரு கைஸ். பிடிஎஸ்எம் பாத்தீங்கன்னா ரியாட் வந்து கம்ப்ளீட்டா ஸ்பிட் எடுக்கறாங்க. ஆமா இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வொர்க் அவுட் ஆகும்ன்றது எனக்கு தெரியல. பட் போலீஸ் பில்டிங்க்கு ஜோன் இழுத்துச்சுனா 100% சொல்றேன் ரியாட் வின் எடுத்துருவாங்க. பட் ஜோன் வந்து அங்க போகாது, எனர்ஜி சைடு தான் போகும். அந்த 4 எந்த கார்னர் போனாலுமே வந்து இவங்க ஜோனை எப்படி கவர் பண்றாங்க பாருங்க. மதன் ப்ரோ ஸ்பிட் எடுத்து
அதான்டா அவன் மெயின் டீம் வர வச்சிட்டாங்கடா அவங்க ஆமா, தெரியுதால perfect-ஆன அவங்களுக்கு வேலை இவங்க e-sports team execution e-sports டீம் எக்ஸிகியூஷன் பாரு அவங்க மெயின் டீம் எப்படி விளையாடுது அந்த டீமுக்கு வந்து அந்த இடம் கூட எடுக்க தெரியல அவங்களுக்கு அந்த எடுக்க டீம் தெரியல, அதுதான், டம்மி அதுதான். பாப்பா வந்தாங்க அதான் அவங்க வந்து இது பிரியா கேமிங் டீமுக்கு பதிலா வந்து பீட்டஸ் கூப்பிட்டாங்க வேற ஒண்ணும் இல்ல ஃபர்ஸ்ட் இருந்தா அடிச்சிருக்கலாம் அவங்க கூட ஜாலியா இருந்திருக்கும் இப்படிலாம் இருந்தா ப்ரோ e-sportsல ஸ்பிட் எடுப்பாங்க. ஒருத்தர் மட்டும் தனியா ஜோன் எடுத்து அந்த சைடுல திருச்சுனா திருப்பி 3 பேர் ஒண்ணாயிருவாங்க. அம்மா இவர் அப்படியே பெரிய புளுத்தி பிசிஎஸ் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு இல்ல சோ பாடம் எடுத்துட்டு வீடியோ இருக்காரு கிளிப்ஸ்லாம் பாத்திருக்கேன் ப்ரோ, சொல்றேன் அத வச்சு. ஓகே ஓகே ஓல்டு மாங்க மூத்திரம்னு சொல்லிட்டீங்க ஒரு நாள் இருக்கு உங்களுக்கு எனக்கு வேணாம் ப்ரோ நீயே குடி ப்ரோ நீ குடித்தல ஜாலியா எனக்கு வேணாம் வேணாங்கிற அப்புறம் மறுபடியும் எனக்கு இருக்குன்னா அப்புறம் என்ன கணக்கு எனக்கு வேணாம் ப்ரோ வற்புறுத்தாத ப்ரோ யூ ட்ரிங்க் ப்ரோ இன்னொருத்தனை காணோம் இன்னொருத்த எங்க இன்னொருத்தர் திருப்பி கராஜ் பில்டிங் சைடு ஐயோ என்னடா நான் சுட்டு போட்டாங்க 4 பேர் அந்த ஏய் அங்க பாரு 4 மணி தாக்குதல்டா 4 மணி தாக்குதல் 4 பக்கம் இதா வராங்க மேப்பை மட்டும் தொட்டு ஜூம் பண்ணி பாருங்க. அதான் ஃப்ரேம் பாருங்க ஜி. இந்த மாதிரிலாம் ஏன் இவரி நீங்க விளையாட மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரிலாம் விளையாண்டா முடிச்சு கட்டிடுவாங்க வார்ல. ஏன் ஆமா ப்ரோ வார்ல வந்து 2 டீம் மட்டுமே இருக்காதுல 2 டீமா இருந்துச்சுனா கான்ஃபிடன்ட் அப்படி சொல்ல இதெல்லாம் சொல்றேன் டை பிரேக்கரு கடைசியில வந்து கடைசி ரவுண்டு நான் 4v4லாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஏன் நீங்க கேம் சென்ஸ்லாம் விளையாடுறது இல்ல ப்ரோ ரியாக்ட் நேஷன் செலக்டட் ஃபார் பிஜிஎஸ் ப்ரோ ஓ அவங்க அப்புறம் பிஜிஎஸ்க்காக செலக்ட் ஆயிட்டாங்களாம் பெரிய வாழ்த்து சொல்லுங்க அந்த லைன் அப் இவங்க தெரியலையே பாருங்க போலீஸ் பில்டிங் சைடு ஜோன் இருக்குது. ஓ நோ ஆமா ஆமா ப்ரோ இப்போ எல்லாம் கிராஸ் பண்ணோம் அதுக்குள்ள இவங்க எல்லாம் ஒட்டு அங்க பாரு ப்ரோ மேப்ப பாருங்க ப்ரோ ஒரே லைன்ல பரேட் ஐயோ காய் கட்ட ரோட கிராஸே பண்ண முடியாது எம்பிடிஎஸ்ல. ஆமா 2 பேர் இருக்காங்க. இல்ல இவன் சாவ போறான்னு நினைக்கிறேன் இவரு என்ன அவங்க டீம்லயே கொடூரமான ஆளு நான் தூக்கிடுவேன் இப்ப தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்ல அதான் தூக்கிடுவாங்க அவங்க டீம் ஒண்ணு நார்மல் டீம்லாம் கிடையாது எட்டி பார்த்தா சுத்தடினான் எட்டி பாரு சுத்தடி 100 அப்படின்னு அவங்களே ஏவி ஒருத்தன் அங்க ஏதோ ஒன்று பண்ணி தான் மாட்டிக்கிட்டான் இவன் இந்த மாதிரி பண்ணி இவங்க டீம் அதாவது வந்த மனைவி வச்சிருவான் போலயே ஐயோ ரியாட்டானா சத்தியமா இம்ப்ரெஸ் பண்றாங்க ப்ரோ. உண்மையாலுமே நல்லா விளாண்டாங்க அதாவது மெயின் டீம் கிளாசிக் வார்ல கூட நம்ம இப்படி அவங்க இப்படி வர நம்ம பார்த்ததுல பட் இந்த ஆர்கேட் மேட்ச்ல வந்து அவங்களோட ஒரிஜினல் ஐடியாலஜி கேம் பத்தி எப்படி இருக்குன்றது நம்மளால ஆறுல இந்த பக்கம் இப்படி கால் வச்சாங்கன்னா அங்க இருந்து ஒரு டீம் செட் பண்ணிக்கும் டப்புன்னு சொல்லுவோம் இந்த பக்கம் போனா அங்க இருந்து அடிப்போம் அதான் வேலையாவது இல்ல இல்லடா சொல்லிட்டு இல்ல வார்ல கூட இப்படி விளையாடல இதுல விளையாடலாம்னு சொல்றேன் அதுக்கு சொல்றேன் நான் வராங்க இவங்களும் கொஞ்சமா முன்னாடி வந்து சி பில்டிங் உடைய லாஸ்ட் பில்டிங் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. என்ன நடக்க போகுது இன்னும் அடுத்த போலீஸ் பில்டிங் எடுத்துச்சுன்னா பாருங்க மதன் ப்ரோ அவங்களால ரோட் கிராஸ் பண்ண முடியாது. டாலரோட பொசிஷனையும் பங்கோட பொசிஷனையும் பாருங்க. ஆனா இப்ப இதுவே வந்து மொபைல் பிடிஎஸ் கிட்ட ஜோன் எடுத்துச்சுன்னா இவங்க 2 பேருமே ஈஸியா ரொட்டேட் உள்ள போயிருவாங்க. ஆமா எம்பிடிஎஸ் கிட்ட வந்து இன்னும் 2 பிளேயர் ஆல்ரெடி ஜோன் ஆமா கண்டிப்பா ரொட்டேட் அடிச்சிருவாங்க. ஆமால அவங்களுக்கு பாரு எல்லாமே ஹிடன் ஸ்பாட் தான் ஆனா அவங்களுக்கு ஹிடன் ஸ்பாட்டே கிடையாது 18 செகண்ட்ல தெரிய போகுது. ஐஜேல வந்து பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்றாரு ப்ரோ மதன் பாய் இது திருச்சில இருக்கும் ஒரு பிடிஎஸ் சேனல்ல போட்டாங்களே 2.0க்கு ஆமாத்தல ஐவரி நானியாக்கப்பட்ட தரணும் ஒரே நான் தான் இல்லையா ஜோனை பொறுத்து தான் இப்ப மேட்ச் எங்க ஓடுறான் வேற வழி இல்ல பின்ன ஜோனா இழுக்க முடியும் பின்னாடி பக்கம் ஓடிடுவான் வாட்டர் டேங்க் பக்கம் ஓடுறான் பாரு அவ்வளவுதான் முடிஞ்சு அவ்வளவுதான் இப்ப இவங்க ஆல்ரெடி ஜோன் எடுத்துட்டாங்க இவங்க கிட்ட வரது எவ்வளவு ஈஸி பாருங்களேன். ஆமா ஆனா அவனுக்கு விடுறாங்க பாரு இவனை ஃபிளாங்க் அடிக்க விடுறான் பாரு அவங்க தப்புன்றாங்க அவங்க வந்து அட்டாக் இல்ல அவங்க டிஃபெண்ட் ஆடுறாங்க அவங்க எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க எட்டி பாரு பயப்படுறாங்க எனர்ஜி படுறா எனர்ஜி வந்து கொடூரமான ஜோன் எடுத்துறான்டா அங்க பாரு இவனும் வெளியே எடுத்துறாங்க எனக்கு தெரிஞ்சு மொபைல் பிடிஎஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குடா வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்க ஒட்டுக்க ஆடுறாங்க தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அங்க இருந்து ஸ்பாட் பண்ணிட்டாங்க
இல்ல அவனுமே காட்டி கொடுத்துறானே ரியாட் ஆர்டெக்ஸ். ஹைப்பர்சன் டேக் லைட்டா திருப்பி ரொட்டேட் அடிக்கிறார் எனர்ஜி. இனிமேல் ரொட்டேட் அடிக்க முடியாது, ஜோனே குட்டி தான். ஆனா இவங்க திருசுலிகம் போட்டாங்க ப்ரோ. ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ. ஐயோ மாட்டிக்குவானா? ஏவி தான் முதல்ல தூக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏவி தான் முதல்ல தூக்க போறாங்க. கிராஸ் பண்ணா ஏவி தூக்கிடுவாங்க. ஏவி மறுபடியும் ஒரு மிகப்பெரிய தப்பு நடத்துவானா? இல்ல பண்ணல. இல்ல நானும் ஏவி தான் பார்த்துட்டு இருக்கேன். கிராஸ் பண்ணா மறுக்கவே சாதாரணம். டாலர் எங்க பார்த்துட்டு இருக்காரு? ஓகே ஜூஸ் ப்ரோ வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு. ஆனா மாட்டி கூடி ஆட்ரிக்ஸ் வந்து தெரியுது அவனுக்கு. ஆட்ரிக்ஸ் வந்து தெரியுது ஏவி அங்க தான் இருக்கான், கோட் அங்க தான் இருக்கான்னு தெரியுது. அவன் அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கிராஸ் பண்ண அடிதான். கிராஸ் ஏர்ல இருந்து எல்லாமே அங்கதான் வச்சிருக்கான் அவன். இங்க அவங்க டீம்ல யார் ஐஜிஎல் தான் தெரியலையே. பிடிஎஸ் மொபைல்ல ஜூஸ் ப்ரோ தான். ஜூஸ் தானா? ஜூஸ் தான் முன்னாடி இருக்கான். ஜூஸ் தான் முதல்ல மாட்டிக்கான் போலயே. ஏவி கிராஸ் பண்ணிட்டான்டா. ஏவி கிராஸ் பண்ணிட்டான்டா. வெரி அவுட்டான்டா. ஆட்ராக்ஸ் விட்டான். ஆட்ராக்ஸ் ஒரு தப்பு பண்ணிட்டான். விட்டான் ஏவி விட்டான். ஆட்ராக்ஸ் ஜூஸ் ப்ரோ நேடு பிக்கிறாரு. கேன்சல் பண்ணிராரு. மாட்ட. அப்பா என்னப்பா இவ்ளோ எடுத்துட்டு போறாங்க. இவ்ளோ டஃபா எடுத்துட்டு போறாங்களாடி. டிராஃபியை வந்து ஒரு வேல்யூ ஏத்துறாங்களாடி. வேல்யூஸ் டிராஃபியா மாத்துறாங்க அவங்க. ஐயோ இந்த மாதிரி ஒரு டை பிரேக்கர் நான் பார்த்தது இல்ல. சரியான ஒரு டைம். உண்மையாலுமே எக்ஸ்ட்ரா 5 போட்டது நல்லதா போச்சு. அதாவது அவங்களுக்குமே ஒரு ஈகோ டிகர் இருக்குடா. ஜோனுக்கு வந்துட்டாரு. ஆனா இந்த டை பிரேக்கரோட நேம் வந்து இந்த மகாபாரத டை பிரேக்கர். குருஷேத்திர டை பிரேக்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஆட்ராக்ஸ் ஒரு நேடு பிக்கிறாரு. மாட்டிக்குவான்னு நினைக்கிறேன். வெரியான நாக்கு. கோட்டை தூக்க முடியுமா? தூக்க முடியாது. பேக் அடிச்சாங்க பாருங்க. ப்ரோ எனர்ஜி ஏறாரு. அவ்வளவுதான் முடிக்கிறாங்க. முடிச்சு பண்ணிட்டாங்க. எல்லாரும் பண்ணிட்டாங்க. எனர்ஜியை பிடிக்கிறாங்க. புடிச்சோம்டா இவன். அவ்வளவுதான் கோட் நாக்கா. அவர் எல்லாம் குதிரப்பா போறாங்க. அவ்வளவுதான் கோட் நாக்கு. அகால மரணம் அடிக்குது. மரணம் அவளை முத்த விட்டு இருக்குது. நாக்கு ரியாட்டிட்ட பங்கிட்ட இது இருக்கு. பங்கிட்ட பொறுமையா இருக்காண்டா. வெரி ஒரே ஒருத்தர் ரெண்டு பேரு. ஏவிஎப் ஒன்னு பண்ணுவானா? ஏவிஎப் ஒன்னு பண்ணுவானா? இல்ல நேடு போடுறான். அவன் ரியாட்ட தூக்குறாங்க ப்ரோ 4 பேருமே. இல்ல அவ்வளவுதான். சண்டை இழுக்கவில்லை. எகிரி ஓடிக்கொண்டு இருந்தான். மரண அவனை உம்மா கொடுத்தது. மரணத்தின் முத்தத்தின் மரணம் என்று அழைக்கப்படும் மரணத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. போட்டு